இன்னைக்கு வெற்றிகரமா 25வது தசகத்துக்கு வந்தாச்சு. பஞ்சவிம்ச தசகः மகா சரஸ்வதி அவதாரः. சோ நம்ம போன இதுல மகிஷாசுரமர்தினி, அதாவது மகாலட்சுமியுடைய அவதாரம் பார்த்து, அவ அந்த அசுரனான மகிஷன எப்படி அழிச்சா அப்படின்னு பார்த்து, அவளுக்கு மகிஷாசுரமர்தினின்னு அதனால பேரே வந்தது அப்படின்னு பார்த்தோம். சோ இப்போ அடுத்த அம்பாளுடைய அவதாரம் மகா சரஸ்வதி அவதாரம். இதுல அவ யார அழிக்கிறா அப்படின்னா, ரெண்டு அசுரர்கள், அண்ணா தம்பி சும்பன் நிசும்பன் அப்படிங்கிற ரெண்டு அசுரர்களை அழிக்கிறா. இது அந்த மத்த 3 யுத்தத்தோட, அதாவது மதுகைடபம் அந்த அசுரன், அப்புறம் மகிஷாசுரன் அந்த அசுரன், அந்த ரெண்டு யுத்தத்தோட இந்த யுத்தம் ரொம்பவே உக்கிரமா கோரமா இருந்தது. ஏன்னா இதுல நிறைய பேரு வரம் பெற்று பயங்கர சர்வ வல்லமை படைத்தவர்களா இருந்தா. சோ அவளையெல்லாம் வதம் பண்ணிட்டு கடைசியில நிசும்பன் அண்ட் சும்பன் அந்த அசுரர்களையும் வத வதம் பண்ணினான். எப்படி இருந்தாலும் ஜெயிக்க போறது என்னமோ தேவி தான். பட் இது ப்ரொலாங்டு வார் அண்ட் ரொம்ப உக்கிரமா இருந்த ஒரு யுத்தம் அப்படின்னு சொல்லலாம். சோ இதுல என்ன எப்படி ஆரம்பிக்கிறா இந்த தசகம் அப்படின்னா, மகிஷன் அவன் செத்த உடனே தேவர்கள்லாம் நான் சொன்ன மாதிரி திருப்தியா திருப்பியும் சந்தோஷமா தேவலோகத்துக்கு போனா, சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்தா அம்பாளுடைய துதி பாடிண்டு. அப்போ என்ன ஆச்சுன்னா, கொஞ்ச நாள் ஆக ஆக, வருஷங்கள் ஆக ஆக, நம்ம தான் எப்பவுமே நம்மளுக்கும் அதே மாதிரி ஒரு இந்த புத்தி தான். இப்போ நம்ம ரொம்ப அதீதமா வேண்டிப்போம் சுவாமி கிட்ட, பகவானே எனக்கு இது நடக்கணும் அது நடக்கணும்னு வாழ்க்கையில வேண்டிப்போம். அப்புறம் அது அவ்வளவு வேண்டி அவ்வளோ விடாமுயற்சிக்கு அப்புறம் விடா பக்திக்கு அப்புறம் நம்மளுக்கு அது கிடைச்செடுத்துன்னு நினைச்சுக்கோங்க. கொஞ்ச நாளைக்கு ஆஹா உன்ன மாதிரி உண்டா, என் மேல இவ்வளவு கிருபை காட்டினியேன்னு கொஞ்ச நாள் போயிட்டே இருக்கும். அந்த சந்தோஷம் நம்ம அனுபவிச்சுட்டே இருப்போம். கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆகும், அந்த ஃபேடிங் இது ஆரம்பிக்கும், பக்தி குறைய ஆரம்பிக்கும். அன்டில் திருப்பியும் நம்மளுக்கு ஏதாவது ஒரு துன்பம் அவள்கிட்ட இருந்து ஆகும். அதுதான் நம்ம இந்த மனுஷிய இது. சோ அதே மாதிரி குணங்கள் தேவர்களுக்கும் இருந்தது அப்படின்னு சொல்றான். சோ அந்த மகிஷனை அழிச்சிட்டு அவன் போன அப்புறம் திருப்பியும் தேவலோகத்துல போய் அம்பாள வேண்டின்னு இருந்தால. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா நாளாக நாளாக அந்த தேவிய மறக்க ஆரம்பிச்சாலாம். அதனால என்ன ஆச்சு, திருப்பியும் அசுரர்கள் வளர ஆரம்பிச்சா, அக்கிரமம் பண்ண ஆரம்பிச்சா. அந்த அசுரர்களை பத்தி இப்ப சொல்ல ஆரம்பிக்கிறார். சும்பன் நிசும்பன் அப்படின்னு ரெண்டு அசுரர்கள் பாதாள லோகத்துல இருந்தா. அவ என்ன பண்றா, பூலோகத்துக்கு வந்தா. வந்துட்டு பிரம்மாவை நோக்கி கடுமையான தவம் இருந்தாள். அப்ப பிரம்மா அவ முன்னாடி தோன்றின உடனே ஆஸ் யூஷுவல் இவ என்ன பண்ணினா, சாகாவரம் கேட்டா பிரம்மாட்ட. அப்போ பிரம்மா சொன்னார், பிறந்தவா எப்படி இருந்தாலும் இறக்க வேண்டும், அதுதான் உலக நியதி அப்படின்னு சொன்ன உடனே சும்பன் நிசும்பன் என்ன கேட்டானா, தேவர்களாலோ மிருகங்களாலோ பறவைகளாலோ மனிதர்களாலோ எந்த இதுவா இருந்தாலும் ஆண் இனத்தால் தங்களுக்கு மரணம் வரக்கூடாது அப்படின்னு வரம் கேட்கிறா. உடனே பிரம்மாவும் அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வரத்தை கொடுத்து விடுறா. சோ அவ ஆஸ் யூஷுவல் அவன் மகிஷன் மாதிரியே தான், உலகத்திலையும் நம்மள வெல்லக்கூடிய பலம் கொண்ட பெண் யார் இருக்கா அப்படிங்கிற இருமாப்பு இவாளுக்கும். அதனால ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துன்னு வந்தா. இனிமே நம்மளுக்கு அழிவே இல்லை அப்படின்னு நினைச்சுண்டு. சோ இவாளோட இன்னும் யார் யார் சேர்ந்துண்டா அப்படின்னா, சண்டன், முண்டன், அப்புறம் தாம்ரன், அதாவது தூம்ரலோச்சனன், அப்புறம் ரக்த பீஜன், இவாள்லாம் தான் முக்கியமான மற்ற ஒரு இவாளோட மந்திரிகள் அண்ட் இவாளுடைய சேனையில இருக்கக்கூடிய பிரதான தலைவர்கள். இவாள்லாமும் சேர்ந்துண்டா. அத்தனை பேரும் சேர்ந்து ஸ்வர்க்கத்துக்கு போய் இந்திராதி தேவர்களை எல்லாம் அங்கேருந்து விரட்டி அடிச்சுட்டு அங்க ஆக்கிரமிச்சுண்டு சுகமா இருந்துட்டு இருந்தாலாம். சோ தேவர்களுக்கு இருக்க இடம் இல்ல, மலையிலயும் குகையிலயும் போய் அங்க ஏதோ பண்ணிண்டு, அது மாதிரி அந்த யஜ்ஞத்துல போடுற அந்த அவிர்வாகமும் அவளுக்கு வரல, அமிர்த பானமும் அவளுக்கு கிடையாது குடிக்கிறதுக்கும். சோ இதெல்லாம் இல்லாம அவ கஷ்டப்பட்டு இருந்தாலாம் தேவர்கள். சோ இந்த மாதிரி ஒரு 1000 வருஷம் துன்பப்பட்டு இருந்தா தேவர்கள். அப்புறம்
என்ன பண்ணினானா தன்னோட குருவான பிரகஸ்பதிட்ட போய் கேக்குறா, எங்களுடைய இந்த துக்கம் தீர இந்த சொர்க்கலோகம் திருப்பியும் கிடைக்கிறதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்கோ குருவே அப்படின்னு சொல்லிட்டு பிரகஸ்பதிட்ட கேக்குறா. அப்ப வந்து சொல்றா, காலம் அப்படிங்கிற தெய்வத்துக்கு மேல் இருக்கக்கூடிய காலாதீதமான அந்த தெய்வம் ஒண்ணு இருக்கு. அது வந்து முன்னாடி மகிஷன் அப்படிங்கிற அந்த அசுரனை வதம் செய்ததோ அந்த தெய்வம் தான் அது. அந்த தேவி இப்போ இமயமலையில இருக்கா. அதனால நீங்க இமயமலைக்கு போய் அந்த தேவியை பீஜ மந்திரத்தோட ஸ்தோத்திரம் பண்ணுங்கோ. உங்க காரியம் சித்தி ஆகும் அப்படின்னு சொல்லி அனுப்புறார் ப்ரஹஸ்பதி. இந்திராதி தேவர்கள் எல்லாரும் சேர்ந்து இமயமலைக்கு போறா. அந்த தேவிய துதிக்கிறா. அந்த அம்பாளும் அவளுக்கு காட்சி தரா. எந்த ரூபத்துல காட்சி தரா? அங்க கங்கைக்கு குளிக்க செல்லும் ஒரு பெண் போல பார்வதி தேவி அவளுக்கு காட்சி கொடுத்தா அப்படிங்கிறா. அப்போ அந்த தேவர்கள் எல்லாம் வரா. இந்த பார்வதி தேவி அங்க கங்கையில ஸ்நானம் பண்ண போகும்போது சோ பார்த்துட்டு கேக்குறா, தேவர்களே யார நீங்க இப்படி துதி பாடின்னு இருக்கேள், ஏன் இப்படி கவலையோட இருக்கேள், உங்களுக்கு என்ன காரியம் ஆனோம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா தேவி. அப்போ தேவர்கள் வந்து இந்த சும்ப நிசும்பரோட அட்டகாசம், அது மாதிரி இந்த தேவலோகத்தை விட்டு இவ அவளை துரத்தி விட்டது, இவ படுற கஷ்டம், இந்த உலகம் படுற கஷ்டம் எல்லாத்தையும் சொல்றா. அப்போ வந்து என்ன ஆச்சு, அந்த பார்வதி தேவி உடம்புலேந்து கௌசிகி அப்படிங்கிற ஒரு அம்பாள் தோன்றினா. அவ உடம்புலேந்து ஒரு தேஜஸ் வெளிப்பட்டு ஒரு அம்பிகை தோன்றுகிறாள். அவள் பேர் கௌசிகி. அவளுக்கு இன்னொரு பேர் இருக்கு, அதுதான் சரஸ்வதி. அவ வந்து பாக்கறதுக்கு ஒரு பயங்கர ரூபமா இருந்தா. ஆனா எல்லாம் சர்வ அலங்கார பூஷணையா இருக்கா. பக்தர்களுக்கு வேண்டியதை தரும் கிருபாவதியாக இருந்தாள். அதே மாதிரி ராஜச குணத்தோடு அவள் இருந்தாள் அப்படின்னு சொல்றா. சோ கௌஷிகிங்கிற அந்த சக்தி தோன்றினாள். அப்ப வந்து அந்த கௌஷிகின்ற சக்தி வந்து சொல்றா, தேவர்களே இனிமே நீங்க பயப்படாதீங்கோ, நான் சும்ப நிசும்பன அழிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அவ பாக்கறதுக்கு எப்படி இருந்தான்னா 18 கைகள் அப்படி இருக்கா அந்த தேவிக்கு. சிம்ம வாகனத்துல ஏறிண்டு என்ன பண்றா, அந்த இமயமலையோட உச்சியில போய் உட்கார்ந்துட்டு இருக்கா. சம்மன சிம்ம வாகனத்துல 18 கைகளோட. அப்படி ஒரு ரம்யமான கானம். அவ குரல் அவ்வளோ மதுரமா இருக்கு. அதனால அது காதுக்கு அவ்வளோ இனிமையா கொடுக்கக்கூடிய அந்த கானத்தை பாடிக்கொண்டிருந்தாள். அந்த கௌசிகி தேவியோட அழகு வந்து பாக்குறவாள திருப்பியும் திருப்பியும் பார்க்கணும் போல இருக்குமா. அப்பேற்பட்ட சௌந்தரியம் அவளுக்கு. சோ அவளோட அந்த பாடுறா இல்லையா, அந்த பாட்டை கேட்டு பறவைகளும் மிருகங்களும் கூட மயங்கி போச்சாம். அவ்வளோ இனிமையா இருந்துதான். சோ அத பார்த்த உடனே தேவர்களுக்கு தெரிஞ்சிட்டு, ஆஹா நம்மளுடைய நல்ல காலம் பிறக்க ஆரம்பிச்சுடுத்து, இனிமே அம்பாள் பாத்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு பரம ஆனந்தம் தேவர்களுக்கு. அப்போ என்ன ஆச்சு, இவ மலை உச்சியில போய் பாட்டு பாடின்னு இருக்கா. அவ்வளோ ஒரு தேன் குரல்ல பாடின்னு இருக்கா. எல்லாரும் மயங்கி இருக்கா. அப்ப என்ன ஆச்சு, சும்பனுடைய சேவகர்கள், அதாவது சண்டன் முண்டன், அவ 2 பேரும் என்ன பண்றா, அங்க வரா. வரும்போது இங்க பாக்குறா, அந்த அம்பாள் பாடின்னு இருக்கா அந்த தேவி. அத பாக்குறா. அப்புறம் திருப்பியும் போய் ஆச்சரியத்தோட அந்த சும்பன் கிட்ட சொல்றா, ராஜா அப்படி ஒரு அதீத சுந்தரி சிம்ம வாகனத்துல இமாலயத்துல வந்திருக்கா. அப்படி ஒரு பேரழகியா இருக்கா. அவ பாடுறத கேட்டு பறவைகள் கூட மயங்கி கிடக்கு. அவள உங்க மனைவியா ஆக்கிக் கொள்ளுங்கோ. உங்களிடம் இல்லாத பொருள்ங்கிறது ஏதாவது உண்டா? இந்திரனோட ஐராவதம் இருக்கு, பாரிஜாதம் இருக்கு, அப்புறம் உச்சைஸ்ரவஸ் அந்த குதிரைய இருக்கு, அப்புறம் குபேரனோட பதுமநிதி அதுவும் உங்ககிட்ட இருக்கு, வர்ணனோட வெண்குடை இருக்கு, சமுத்திரராஜனுடைய அந்த தாமரை மலர், வாடாத தாமரை மலர் இருக்கு, யமனோட பாசம் இருக்கு. அந்த மாதிரி எல்லாமே உங்ககிட்ட சகலமும் இருக்கு. இது எல்லாமே தேவர்கள்ட்டேந்து நீங்க வாங்கி இது பண்ணது, அபகரித்தது. சோ உலகிலும் கிடைக்காத அந்த ஸ்திரீ ரத்னம் அந்த பெண். சோ எல்லா அரிய பொருட்களும் நீங்க இது உங்களுக்கு உடைமையா ஆக்கிட்டேல், இந்த ஸ்திரீ ரத்தினத்தையும் உங்கள் பத்தினியா நீங்க ஆக்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. சும்மா ஏற்கனவே அவனுக்கு அசுர புத்தி இப்படி எல்லாம் ஏத்தி விட்ட உடனே அவன்
ரொம்ப ஆசைப்படுறான். தூது அனுப்புறான் உடனே. "நீ போயி நல்ல வார்த்தைகள பேசி அந்த பொண்ண இங்க அழைச்சுண்டு வா" அப்படின்னு சொல்லிட்டு தூதன அனுப்புறான் சும்பன். உடனே தூதன் போறான். அந்த தேவி கிட்ட போய் சொல்றான். ஆம், "அழகிய பெண்ணே, சும்பன் வந்து எப்படி தெரியுமா? உலகத்துக்கும் நாயகன். அவன் உன்கிட்ட ஆசை வச்சிருக்கான். அவன் சாகுற வரைக்கும் உன் கட்டளைப்படி நடப்பான். நீ அவன கல்யாணம் பண்ணிண்டா தீர்க்க சுமங்கலியா இருக்கலாம்." அப்படின்னு அம்பாள் கிட்ட போய் சொல்றான். அப்போ தேவி சொல்றா, "அவன் வீரம், பலம், அழகு எல்லாம் எனக்கு தெரியும். ஆனா எனக்கு ஒரு விரதம் இருக்கு. என்னோட யுத்தம் பண்ணி யார் என்ன ஜெயிக்கிறாளோ அவனதான் நான் மணப்பேன். அப்படி அவனுக்கு என் சூலத்தை பார்த்து பயந்தான், வரல, யுத்தத்துக்கு வரல அப்படின்னா, தேவர்களோட சொர்க்கலோகத்தை அவள்ட்ட குடுத்துட்டு பாதாள லோகத்துக்கு போய் சந்தோஷமா இருங்கோ அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுடுறா தேவி. அத போய் அந்த தூதன் சும்பன்ட்ட போய் சொல்றான். சும்பனுக்கு பயங்கர கோபம் வருது. உடனே என்ன பண்றான்? தன்னுடைய ஒரு முக்கியமான தலைவனான தூம்ரலோச்சனனை அனுப்புறான். அவனும் முதல்ல போய் நல்ல விதமா தான் பேசுறான். ஆனா தேவி அதுக்கு ஈடு கொடுக்கலன்ன உடனே தூ தூம்ரலோச்சனனுக்கும் கோபம் வருது. முடிவுல அம்பாளோட யுத்தம் பண்ண ஆரம்பிக்கிறான். அம்பாளோட யுத்தம் பண்ணா என்ன நடக்கும்? எல்லாருக்குமே தெரியும். தூம்ரலோச்சனன் வதம் செய்யப்பட்டான். சோ அந்த தூம்ரலோச்சனனை அந்த கௌசிகி தேவி அழிச்சிட்டா. அதுக்கு பின்னாடி யார் போறா அப்படின்னா சண்டமுண்டர்கள் போறா. அதே மாதிரி தூது. அப்பவும் என்ன ஆறுது? இதே மாதிரி யுத்தம் நடக்கிறது. அந்த சண்டிகா தேவி கோபம் கொண்டாள். அப்ப என்ன ஆறுதுன்னா தன்னோட நெத்திக்கண்ணுலேந்து ஒரு சக்தி வெளியானது. அந்த கௌசிகி தேவியோட நெற்றி பொட்டுலேந்து ஒரு ஆம், இது ஒரு சக்தி உண்டானது. அது என்னன்னா புலித்தோல் அணிந்து இருக்கா, யானை தோலை உத்தரியமாக போத்திண்டு இருக்கா, பிரம்மா விஷ்ணுவுடைய தலைகளை மாலையாக தரித்துண்டு இருக்கா, கையில வாள் பாசம் அப்படிங்கிற ஆயுதங்களை ஏந்திண்டு, முகம் கோபத்தோட ஒரு முகத்தோட, காலராத்திரி மாதிரி ஒரு நிறத்தோட, அதாவது கருமையான நிறத்தோட காளி என்னும் அந்த சக்தியாக ஒரு சக்தி தோன்றினது அந்த கௌசிகியோடைய நெற்றி பொட்டுலேருந்து. அந்த காளி தேவி அந்த சண்டனையும் முண்டனையும் பாச கயத்தால கட்டி அவ தலைய அறுத்து அந்த ரத்தத்தை அப்படியே பானமாக அருந்தினாள். சோ அன்னிலேந்து சாமுண்டி அப்படின்னு, அதாவது சண்டன் முண்டன் ரெண்டு பேரையும் வதம் செஞ்சதுனாலேயே அவ பேரு சாமுண்டி அப்படின்னு வந்துதான். சோ ஆல்ரெடி தூம்ரலோச்சனன் செத்துட்டான், சண்ட முண்டனும் செத்துட்டான். அடுத்தது யார் வரா அப்படின்னா வெரி வெரி ஒரு பவர்ஃபுல் கேரக்டர், ரக்த பீஜன் அப்படிங்கிற அசுரன் வரான். அவன் வந்து இதே மாதிரி ஆஹ் தூது வரான். ஆஸ் யூஷுவல் இனங்கல அந்த ரக்த பீஜனுக்கும் தேவிக்கும் யுத்தம் அப்படி உக்கிரமா நடக்கிறது. அந்த ரக்த பீஜன் வந்து என்ன ஒரு வரம் வாங்கிட்டு இருக்கான் அப்படின்னா, தன்னுடைய உடம்பிலிருந்து ஒரு சொட்டு ரத்தம் அந்த நிலத்துல விழுந்தாலும் அதிலிருந்து இன்னொரு ரக்த பீஜன் உருவாவான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு வரம் வாங்கியிருக்கான். சோ அவனுக்கு வந்து அழிவுங்கிறதே கிடையாது. ஏன்னா அவன் உடம்புல இருந்து கீழே நிலத்துல விழற ஒவ்வொரு சொட்டுல இருந்தும் இன்னொரு ரத்த பீஜன் உருவாவானாம். அந்த மாதிரி ஒரு வரம் வாங்கியிருந்தான். சோ யுத்தம் நடக்கும்போது என்ன ஆறுது? ரத்த வெள்ளம் அவளை வந்து காயப்படுத்தி அந்த ரத்த வெள்ளம் கீழே விழும்பொழுது பார்த்தோம்னா அத்தனை ரத்த பீஜன்கள் அதுல இருந்து உருவாரா. சோ அவனுடைய வரம் அந்த மாதிரி வரம். சோ பார்த்தோம்னா அந்த ஒரு லோகம் முழுசும் ரத்த பீஜனாலேயே நிறைஞ்சு போயிடுதான். அத்தனை ரத்த பீஜன்கள் தோன்ற ஆரம்பிச்சுட்டாலாம். அப்ப என்ன ஆச்சு? இத பாக்குறா பிரம்மா தேவர்கள் எல்லாம் பார்த்துன்னு இருக்கா. என்னடா இது? இதுக்கு என்னதான் பண்றது? ஏன்னா என்னதான் யுத்தம் பண்ணி அவனை வீழ்த்தினாலும் அந்த ரத்தத்துல இருந்து இன்னொருத்தன் வரானே அசுரன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. அப்ப என்ன பண்றா? பிரம்மாதி தேவர்களும் என்ன பண்றா? தன்னுடைய அந்த சக்திகள், அதே மாதிரி அந்த சக்திகளுடைய ஆயுதங்கள் எல்லாத்தையும் அனுப்பி வைக்கிறா. சோ பிரம்மாவோட சக்தியாக பிரம்மாணி, அது மாதிரி வைஷ்ணவி, சிவனுடைய சக்தி சாங்கரி, அது மாதிரி முருகருடைய சக்தி கௌமாரி,
இந்திரனோட சக்தி இந்திராணி, அது மாதிரி எல்லாம் வாராகி, யமசக்தி, வாருணி, எல்லா சக்திகளும் வந்து சேர்ந்தாலாம். சோ அசுரர்களுடைய ரத்தம் கீழே விழ விழ மேல மேல அசுரர்கள் தோன்றிண்டே இருந்தா இல்லையா? இது வந்து கோடிக்கணக்கான சக்திகள் ஆஹ் வந்திருக்கா. அதுக்கு ஈக்குவலா கோடிக்கணக்கான அசுரர்களும் இருக்கா. அப்படி ஒரு யுத்தம் நடந்துட்டு இருக்கு. அத வந்து எப்படி சொல்றாரு இந்த யுத்தத்தைன்னா, இத வந்து விவரிக்கணும் இந்த யுத்தத்தைன்னா 1000 நாக்கு கொண்ட அந்த ஆதிசேஷனாலயும் முடியாது. அப்புறம் மத்தவாளால எப்படி சொல்ல முடியும் அப்படிங்கிற இந்த ஆஹ் ஆசிரியர். அப்படி ஒரு கோரமான யுத்தமா இருந்துதான். கோடிக்கணக்கான சக்திகள் ஒரு பக்கம், கோடிக்கணக்கான அசுரர்கள் ஒரு பக்கம். அப்போ என்ன பண்ணா, தேவி என்ன சொன்னான்னா, அந்த சாமுண்டி கிட்ட சொன்னா, "நீ வாய நல்லா தொறந்து வச்சுக்கோ. அவ நாக்க வந்து நல்லா வெளியில நீட்டிண்டு வச்சுக்கோ. அவாள உடல்லேந்து வர ஒவ்வொரு உதிரமும், அதாவது ஒவ்வொரு துளி ரத்தம் கூட கீழ விழாம அதை நீ பானம் செய்ய வேண்டும்." அப்படின்னு சொல்லி அனுப்பினாள். அப்போ அந்த அத்தனை சக்திகளும் என்ன பண்ணா, அசுரர்கள ஒவ்வொருத்தரையா வெட்டி சாக்கியரா, அந்த ரத்தம் வந்து கீழ விழறதுக்கு முன்னாடி இந்த காளி தேவி அதை அந்த ரத்தத்தை கீழ சிந்த விடாம பானம் பண்ணி பருகிறா. அந்த மாதிரி பண்ணிட்டே வரா. சோ மேல மேல திருப்பியும் ரத்த பீஜன் உண்டாவது தடுக்கப்படுகிறது இதனால. சோ தேவியோட யுத்தம் செய்ய சக்தி இல்லாம அந்த ரத்த பீஜனும் கடைசியில மாண்டு போனான். அத்தனை ரத்தத்தையும் அவ குடிச்சதுனால புது ரத்த பீஜன் உருவாகாம அவளோட படை கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுட்டே வர்றது. அப்புறம் அவனை கொன்னுடுறா, அவனும் செத்து போயிடுறான். சோ இந்த யுத்தம் வந்து அப்படி ஒரு கோரமான யுத்தமாக இருந்தது. சோ ரத்த பீஜனும் செத்துட்டான். இப்ப கடைசியில பாக்கி இருக்கிறது ரெண்டே ரெண்டு அசுரர்கள் தான், நிசும்பன், சும்பன். இவா ரெண்டு பேரும் தான். சோ நிசும்பன் வரான், அவனையும் கௌசிகி வதம் பண்ணிடுறா. அதுக்கப்புறம் சும்பன் வரான், அவனையும் அந்த காளி தேவி வதம் பண்ணிடுறா. சோ வரிசையா அந்த அசுரர் குலம் முழுக்க அழிஞ்சுடுத்து. சோ இந்த தன்னோட ராஜாவே செத்தப்புறம் அவளுடைய இவா என்ன பண்ணுவா, பிரஜை மத்த அசுரர்கள், அவளுக்கு இல்லாத பலம் இவாளுக்கு ஏது? சோ அவளே போயிட்டான்னு உடனே சரண்டர் ஆயிட்டா. உடனே என்ன பண்ணா, அவ எல்லாரையும் அந்த தேவி பாதாள லோகத்துக்கு அனுப்பி வைக்கிறா. போ, மரியாதையா அங்கேயே போய் இருங்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அங்க போயிடுறா. அங்க அவ சுகமா வாழ ஆரம்பிச்சா அந்த அசுரர் கூட்டம். சோ தேவர்களுக்குன்னு ஒரு லோகம் இருக்கு, சொர்க்க லோகம். அது மாதிரி மனுஷாளுக்குன்னு இருக்கிறது பூலோகம், அசுரர்களுக்குன்னு இருக்கிறது பாதாள லோகம். இப்படி அவளுக்கு தனித்தனி லோகம் அந்த தேவி தந்திருக்கா. அப்படி இருக்கும் பொழுது தகுதிக்கு மீறி எதையும் ஆசைப்படுவது தவறு அப்படிங்கிற ஒரு பாடம் இதுல இருந்து நம்ம எல்லாம் கத்துக்கணும். அந்த அசுரன் தன்னுடைய தகுதிக்கு மீறி சொர்க்கலோகத்தையும் அடையணும்னு நினைச்சான். அது என்ன ஆச்சு, கடைசியில அவன் அழிவுக்கு காரணமா இருந்தது. சோ இது முடிஞ்ச உடனே அசுரர்கள் அழிஞ்சா அவ பாக்கி இருக்கிற அசுரர்கள்லாம் பாதாள லோகத்துக்கு போயிட்டா. தேவர்கள் ஆஸ் யூஷுவல் சந்தோஷத்தால அந்த தேவிய துதி பாட ஆரம்பிக்கிறா. திரும்பியும் சொர்க்கலோகத்துக்கு போறா. அவளுடைய அந்த ஹவிர்பாகங்கள் திருப்பியும் அவளுக்கு கிடைக்க ஆரம்பிச்சுது. அதே மாதிரி பூமியிலையும் ரொம்ப சகல சுபிக்ஷமும் ஏற்படுறது. எல்லா ஜீவராசிகளும் மனுஷால இருந்து அத்தனை ஜீவராசிகளும் சந்தோஷமா இருக்க ஆரம்பிச்சா. சோ இப்ப இதுல கடைசி ஸ்லோகத்துல இந்த பாலேலி நம்பூத்ரி என்ன சொல்றார் அப்படின்னா, நமக்குள்ளேயும் இந்த இத்தனை அசுரர்கள் இருக்கா. சண்டன், முண்டன், தூம்ரலோச்சனன், ரக்தபீஜன், சும்பன், நிசும்பன் எல்லாம் இருக்கா. என்ன அசுர இது அப்படின்னா தம்பம், அதாவது தற்பெருமை அடிச்சுக்கிறது, அது ஒண்ணு. அப்புறம் வந்து தர்ப்பம், கர்வம், அதாவது நான் தான் பெரிய இது அப்படின்ற அந்த கர்வம். அதே மாதிரி எல்லாத்துக்கும் நான் தான் காரணம் அப்படின்னு நினைக்கிற ஒரு அசுர குணம். அது மாதிரி மத்தவால பழி வாங்கிறது, குரோதம். அது மாதிரி கடும் சொல் பேசுதல். இதை எல்லாமே வந்து
அகங்காரத்துடைய அங்கங்கள் ஆகும். இது எல்லாம் சொல்றது என்னன்னா அசுர சம்பத்துகள் இது எல்லாமே. சோ இது எல்லாமே இல்லாம இருக்கணும், அசுர சம்பத்துக்கள் நம்மள்ட்ட சேராம இருக்கணும் அப்படின்னா அந்த தேவியுடைய சம்பத்துக்கள் நம்மளுக்கு கிடைக்க பெறணும். அததான் இந்த ஆசிரியர் சொல்றா. அந்த அம்பாளுடைய கருணை நம்மளுக்கு வேண்டும். அவர் சொல்ற, தாயே இந்த அசுர சம்பத்துக்களை எல்லாம் என்கிட்டேந்து அகற்றிடு, அந்த பகவானை அடைவதற்கான அந்த சாதனைகள், அதாவது நல்ல பண்புகள், நல்ல நடத்தை, அப்படிப்பட்ட அந்த தேவியினுடைய தெய்வ சம்பத்துகள் எனக்கு வளரணும், அதுக்கு நீ எனக்கு கருணை காட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அம்பாளிடமே சரணடைகிறார் இந்த நம்பூதிரி. இதுதான் மகா சரஸ்வதி அவதாரம், சும்ப நிசும்ப வதம். இப்போ ஸ்லோகத்துக்கு போலாம். மேம் நான் கூப்பிடட்டுமா மேம்? எஸ்மா. தலைகீழ மடி. கரெக்டா தான் மேம் கூப்பிடுறேன். ஆனா மேம். அண்ணா சுரேஷ் வாங்கோ. பஞ்சவிंश दशकः महासरस्वती अवतारः। अथामरा शत्रुविनाशतृप्ताः அந்த இஷ அடிச்சுட்டு விசர்க்கமா போட்டுருங்கோ. சிராய அப்புறம் ஆரம்பிச்சுக்கலாம். சிராய பக்தியா பவதீம் பஜந்தः, चिराय भक्त्या भवतीं भजन्तः, मन्दी भवद्भक्ति हृदक्रमेण, मन्दी भवद्भक्ति हृदक्रमेण, पुनश्च दैत्याभिभवं समीयुः, पुनश्च दैत्याभिभवं समीयुः. மேம் அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் எனக்கு இன்னொருக்கா சொல்லுங்க, எங்க பிரேக் பண்ணனும்ட்டு. சத்ரு விநாச திருப்தாக. திருப்தாக, ஓகே. अथामरा शत्रु विनाश तृप्ताः चिराय भक्त्या भवतीं भजन्तः, मन्दी भवद्भक्ति हृदक्रमेण, पुनश्च दैत्याभिभवं समीयुः. अथामरा शत्रु विनाश तृप्ताः चिराय भक्त्या भवतीं भजन्तः, मन्दी भवद्भक्ति हृदक्रमेण, पुनश्च दैत्याभिभवं समीयुः. ஓகே. சோ மகிஷனுடைய வதத்துக்கு அப்புறம் சொர்க்கலோகத்துல போய் தேவிய வேண்டிண்டு நன்னாதான் இருந்தா. ஆனா நாளாக நாளாக அந்த தேவிய மறக்க ஆரம்பிச்சா. அப்ப திருப்பி அசுரர்களுடைய ஆட்டம் ஆரம்பிக்கிறது, அவளுடைய உபத்திரவமும் ஆரம்பிக்கிறது. மேலு மாமி. शुम्भो निशुम्भश्च सहोदरौ स्वैः, शुम्भो निशुम्भश्च सहोदरौ स्वैः, प्रसादितात् पद्मभवात् तपोभिः, प्रसादितात् पद्मभवात् तपोभिः, स्त्रीमात्रवद्यत्वमवाप्य देवान्, स्त्रीमात्रवद्यत्वमवाप्य देवान्, जित्वा रणे द्यूषतुरैन्द्रलोकम्, जित्वा रणेत्यूषदुरैन्द्रलोकम्. शुम्भो निशुम्भश्च सहोदरौ स्वैः, प्रसादितात् पद्मभवात् तपोभिः, श्रीमात्रवद्यत्वमवाप्य देवान्, जित्वा रणेत्युषदुरैन्द्रलोकम्. शुम्भो निशुम्भश्च सहोदरौ स्वैः, प्रसादितात् पद्मभवात् तपोभिः, श्रीमात्रवद्यत्वमवाप्य देवान्, जित्वा रणेत्युषदुरैन्द्रलोकम्. லோகம் சொல்லக்கூடாது, லோகம். சரியா? जित्वा रणेत्युषदुरैन्द्रलोकम्. சோ சும்பன் நிசும்பன் ரெண்டு அசுரர்கள் பாதாள லோகத்திலிருந்து பிரம்மா கிட்ட தவம் இருந்து வரம் பெற்றா. எந்த ஆண்மகனாலும் தங்களுக்கு
இது நேரக்கூடாது, சாவு நேரக்கூடாது அப்படின்னு வரம் பெற்றா ஒரு இருமாப்பு. எந்த பெண்ணாலும் நம்மளால அழிக்க முடியாதுன்னு. சோ அந்த சந்தோஷத்துல தன்னுடைய மத்த கூட்டங்களோட நேரா போய் தேவலோகத்தை ஆக்கிரமிச்சு அங்க தேவர்களை விரட்டி அடிச்சு. அபி மேம். பிரஷ்ட ஸ்ரீயஸ்தே து குருபதேசாத் श्रियस्ते तु गुरुपदेशात् இது வந்து இத்துன்னு மாத்திக்கோங்க. அப்புறம் அந்த தி அப்படின்னு இருக்கத வந்து ஹீன்னு மாத்திக்கோங்க. ஓகேவா? ஹிமாத்ரின்னு பண்ணோம். ஹிமாத்ரிமாப்தா நுணுவு சுராஸ்துவாம் हिमाद्रिमाप्ता नुनुगुप्सुरात्वाम् தேஷாம் புரஷ்சாத்ரிசுதா விராசீத். देशां पुरशात्रिसुता तेषां पुरशात्रिसुता विरास्तु ஸ்நாதும் கதா சா கில தேவநத்யாம் स्नातुं गता च किल देवनात्यां நாலன पुराश्रिय தேவநத்யாம் देवनत्यां श्रियास्ते तु गुरुपते च इति मातृमत्तनु திருப்பியும் इति இது இல்லம்மா, இது இல்ல. இது பாருங்க, குருபதேசாத் இத்து போட்டுக்கோங்க. ओके அப்புறம் தி இருக்கு இல்லையா, தீய அடிச்சுடுங்க. இது தி ரெண்டுத்தையுமே அடிச்சுடுங்க. இத்து Okay. போட்டுட்டு ஹி ஹெச்ஐ ஹி ஹிமாத்ரி ஹிமாச்சலம். प्रष्टश्रियस्ते तु गुरुपते च हिमात्रिमत्ता नुनुगुप्सुरास्त्वां तेषां पुरश्चात्रिसुता विरास्तु स्नातुं गता च स्नातुं गता च किल देवनात्यां நாத்யாம் இல்ல நத்யாம். नत्याम् ओके प्रष्टा இன்னொரு தடவை சொல்லுமா? கண்டிப்பா சொல்லணும். தப்பு இல்லாம சொல்லுங்க, எக்ஸ்ட்ரா கால்லாம் போடாம. பிரஷ்டா ஸ்ரீயாஸ்தே பிரஷ்டா இருக்கா பிரஷ்ட இருக்கா? பிரஷ்டஸ்ரீயஸ்தே து குருபதே சாத் ஹிமாத்ரிமாப்த நுனுகுப்சுராஸ்வாம் தேஷாம் புரச்சாத்ரிசுதா விராஸ்து ஸ்ருணாதுங்கதா சொன்னால் நா புரியல ஸ்நாதும் ஸ்நாதும் கதா ச கில தேவநாத்யம் லாஸ்ட் பாதம் தப்பு. ஸ்நாதும் கதா சா கில தேவநத்யாம். நாத்தும் கதா ச கில தேவநத்யாம். நாத்யாம் நாத்யாம் சொல்றேன். அதே மாதிரி ஸ்டார்டிங்கும் ஸ்ரீயாஸ்தே சொல்றேன். அது பாத்துக்கோங்க. ஓகேவா? இன்னும் ஒரு வாட்டி சொல்லாமா? பிரஷ்டா ஸ்ரீயாஸ்தே அபி எங்க அடி வாங்க போறா? பிரஷ்டஸ்ரீயஸ்தே து குருபதே சாத் ஹிமாத்ரிமத்தா நுனுகசுராஸ்வாம் மாப்தா ஓகே ஹிமாத்ரிமாப்தா நுனுகசுராஸ்வாம் தேஷாம் புரச்சாத்ரிசுரஸ்விராஸ்து இருங்கோ கண்ணா பின்னான் படிக்கிறேன். விராசி புரச்சாத்ரிசுதா விராசீத். தேஷாம் புரச்சாத்ரிசுரா விராசித் சுராவா சுதாவா? சுதா சுதா விராசித் ஸ்நாதும் கதா ச கில தேவநாத்யாம். நாத்யாம் இல்ல நத்யாம். நத்யாம் ஓகே தேவநத்யாம் ஓகே. லதா மாமி, அங்க வந்து அவக்கிரகம் இருக்கு இல்லையா, புரஸ்சாத்ரி சுதா வரணும் அல்லவா? அங்க ரெண்டு அவக்கிரகம் இருக்கு. ஆமாம் ஆமாம். அது பின்ன அவ இழுக்கிறதே இல்லையே. she is just not using the அவக்கிரகம். That's okay. நிறைய
சில இதெல்லாம் பாத்துக்கலாம். ஓகே ஓகே பிகாஸ் அந்த டியூனுக்கு ஓகே 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 தேங்க் யூ. ஓகே நெக்ஸ்ட். யோகா மேம். சோ இதுலதான் வந்து ப்ரஹஸ்பதி கிட்ட போய் கேக்குறா, என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்ன உடனே இமாச்சலத்துக்கு போங்கோ, அங்க தேவி இருப்பா, தேவிய போய் துதி பாடுங்கோ, அவளை போய் வேண்டிக்கோங்கோ, அவ உங்களுக்கு நல்லது பண்ணுவா அப்படின்னு சொல்றா. தேவர்களும் அங்க போறா. அங்க பார்வதி தேவிய பாக்குறா. கங்கை கரையில அவ ஸ்நானம் பண்ண போயிருக்கா. हिमाद्रिशृङ्गेषु तद्देह कोशात्वमजा प्रजाता तद्देह गोचा त्वमजा प्रजाता यतः प्रसिद्धा खलु कौशिकीति यतः प्रसिद्धा खलु कौशिकीति महासरस्वत्यभिधां दधाना महासरस्वत्यभिधां दधाना त्वं राजसी शक्तिरितीर्यसे च त्वं राजसी शक्तिरिति ஓகே त्वं राजसी शक्ति நீங்க ஜிய சொல்ற மாதிரி இருக்கு. ராஜவா மேம்? ஆமாம். இங்க त्वं राजसी போட்டுருக்கு மேம். ராஜ்ய இல்ல, இஜ்ய கிடையாது, வெறும் ஜ. त्वं राजसी. ராஜசி கரெக்ட். ஓகே மேம். त्वं राजसी शक्तिरितीर्यसे च மேம் கரெக்ட்டா மேம்? ராஜசி சக்திரிதீர்யசே च त्वं राजसी शक्तिरितीर्यसे च ஓகேவா மேம்? இத்தி ஈரியஸ் शक्तिरितीर्यसे च சக்தி ரிதீர்யசே च शक्तिरितीर्यसे च. அது லாஸ்ட் வந்து சவா ஷவா மேம்? எதுமா? லாஸ்ட் லைன் லாஸ்ட் இட் தி சிஹெச்ஏவா எஸ்ஏவா? சிஹெச். சிஹெச். ஓகே மேம். तद्देह गोचा त्वमजा प्रजाता यतः प्रसिद्धा खलु कौशिकीति महासरस्वत्यपितां तथाना त्वं राजसी शक्तिरितीर्यसे च ஓகேவா மேம்? இன்னொரு வாட்டி. तद्देह गोचा त्वमजा प्रजाता यतः प्रसिद्धा खलु कौशिकीति महासरस्वत्यपितां तथाना त्वं राजसी शक्तिरितीर्यसे च. ஓகே மேம் லாஸ்ட் லைன் எப்படி மேம் பிரிக்கணும்? மகா சரஸ்வதி அபிதாம். சோ சரஸ்வத் யபிதாம் அப்படின்னு பிரிச்சுக்கோங்க. ததானா துவம் ராஜசி சக்தி ரிதீர்யசே च. மேம் ஒரே ஒரு வாட்டி சொல்லிடுவா மேம் லாஸ்ட் லைன் மாத்திரம்? महासरस्वत्यभिधां दधाना त्वं राजसी शक्तिरितीर्यसे च. ஓகே மேம் ஓகே மேம். நான் சொல்லுவா மேம்? तद्देह कोशा तमजा प्रजाता यतः प्रसिद्धा खलु कौशिकीति महासरस्वत्यपितां तथाना त्वं राजसी शक्तिरितीर्यसे शक्ति இல்ல, शक्ति ரிதீர்யசே. शक्ति त्वं राजसी शक्तिरितीर्यसे च. शक्तिரின்னு வச்சுக்காத, शक्ति ரிதீர்யசே அப்படி வச்சு. ஓகே. त्वं राजसी शक्तिरितीर्यसे च. ஆமா சரியா? சொல்லுங்க. ஓகே மேம். இது கூட கொஞ்சம் சொல்லுங்களேன். ஷாவா சாவாமா? கோஷாவா கோச்சாவாது? எங்க the first word தத்தேக. கோஷாத் கோஷாத் சிவ. ஓகே மேம். ஓகே மேம். थैंक यू மேம். ஓகே. சோ அந்த பார்வதி தேவியுடைய உடம்புல இருந்து கௌஷிகி அப்படிங்கிற ஒரு சக்தி வெளிப்பட்டா அவதான் வந்து இந்த அசுரர்களை இப்போ அழிக்க போறா. விசாலம் மாமி. हिमाद्रिशृङ्गेषु मनोहराङ्गी हिमाद्रिशृङ्गेषु मनोहराङ्गी सिंहाधिरूढा मृदुगानलोला सिंहाधिरूढा मृदुगानलोला
श्रोत्राणि नेत्राण्यपि देहभाजाम् स्तोत्राणि नेत्राण्यपि देहभाजाम् चकर्षिताष्टादश बाहुयुक्ता प्रकर्षिताष्टादशबाहुयुक्ता हिमाद्रिशृङ्गेषु मनोहराङ्गी सिंहाधिरूढा मृदुगानलोला स्तोत्राणि नेत्राण्यपि देहभाजां चकर्षिताष्टादशबाहुयुक्ता हिमाद्रिशृङ्गेषु मनोहराङ्गी सिंहाधिरूढा मृदुगानलोला स्तोत्राणि नेत्राण्यपि देहभाजां प्रकर्षिता चाष्टादशबाहुयुक्ता लास्ट चकर्षिताष्टादशबाहुयुक्ता அப்படி ஆகர்ஷிக்கிறா அவ, அதாவது அட்ராக்ட் பண்ணறா. அஷ்டாதச பாஹு அப்படின்னு, அதாவது 18 கைகளோட இருக்கா. ஹிமாத்ரி ஸ்ருங்கத்துல, அதாவது மலை உச்சியில போய் உட்கார்ந்துட்டு இருக்கா. மனோகரம், அவ்வளோ அழகா இருக்காவோ. சிம்ஹாதி ரூடா, சிம்ம வாகனத்துல இருக்கா. மிருதுகான லோலா, அப்படி ஒரு இனிமையான பாட்டு பாடிண்டு இருக்கா. அவ குரல் அப்படி தேன் மாதிரி இருக்கு. அது ஸ்ரோத்ராணி நேத்ராணி அப்படி தேகபாஜம், அதாவது கேக்குறவா எல்லாரையும் மயங்க வைக்கிறதா அது அந்த குரல். அவ்வளோ அழகு இனிமையான குரலோட அங்க போய் உட்கார்ந்துட்டு பாடுறான். விஜி ஸ்ரீனிவாஸ் மேம். விஜ்ஞாய சும்ப கில தூத வாக்கியாத் விஜ்ஞான சும்ப மடி விஜ்ஞாய விஜ்ஞாய சும்ப கில தாது வாக்கியாத். தாத்து இல்லடா, தூத. மேம் சொல்லுங்க. ஓ ஓகே ஓகே. தாத்து இல்லப்பா, தூத. ஓகே ஓகே. தூதன் போறான். சரி. விஜ்ஞாய சும்ப கில தூத வாக்கியாத். त्वामोहनाङ्गीं दयितां चिकीर्षुः வாமோகனாங்கீம் ஜயிதாம் சிகீர்ஷு. கரெக்டா மேம்? कीर्षुः வாமோகனாங்கீம் தயிதாம் சிகீர்ஷஹு சிகீர்ஷுஹு. பாருங்க, சி இல்ல சி, சிகீர்ஷுஹு. சிகீர்ஷுஹு. ஏன் இன்னைக்கு இவ்வளோ கஷ்டப்படுறேன்? त्वदन्तिके प्रेषयति स्म दूतान्. இன்னும் போட்டுக்கோங்க, அந்த நேவ அடிச்சுட்டு இன்னும் ஏவுமா அதை பிரிச்சுக்கோங்க. தூதான் ஏகைகஷ. त्वदन्तिके प्रशेयत्. அடிதான் விழும். மறுபடியும் சொல்லுங்க மேம், ப்ளீஸ் மறுபடியும் சொல்லுங்க மேம். त्वदन्तिके प्रेषयति स्म दूतान्. ओके. त्वदन्तिके प्रेषयति स्म दूतान्. एकैकश स्निग्धवचो विलासान्. एकैक सस्निग्ध, यो रामा, एकैक சஸ்னின்னு வைக்காதீங்க. ஏகைகஷ एकैकश ஸ்னிக்த स्निग्ध வச்சோ விலாசான். वचो विलासान्. கமா கரெக்டா போட்டுட்டே வாங்க பாப்போம். சாரி, ட்ரை பண்றேன். விஜ்ஞாய சும்ப கில தூத வாக்கியாத். त्वामोहनाङ्गीं दयितां चिकीर्षुः. வெரி குட். त्वदन्तिके प्रेषयति स्म दूतान्. एकैकश स्निग्ध वचो विलासान्. பியூட்டிஃபுல். அவ்வளவுதான். இப்போ அத கோர்வையா சொல்லுங்க, கேப் இல்லாம. विज्ञाय सुम्ब किल तूत वाक्यात्. त्वामोहनाङ्गीं दयितां चिकीर्षुः. त्वदन्तिके प्रेषयति स्म दूतान्. एकैकश स्निग्ध वचो विलासान्. பியூட்டிஃபுல் பா. அவ்வளவுதான். Thank you ma'am. Thank you so much. இன்னொரு தடவை சொல்லணுமா?
இல்லவே இல்ல. ஐயோ பெருமை தாங்கலையே விஜய்க்கு, நான் என்ன பண்ணுவேன்? இல்ல அப்படி இல்ல மேம், இன்னைக்கு என்னமோ வரமாட்டேங்கிறது. ஓகே, தேங்க்யூ. இல்ல பியூட்டிஃபுல்லா சொன்னேன். செகண்ட் டைம்ல நோ மிஸ்டேக்ஸ். தேங்க்யூ சோ மச். பை பை. சோ முதல்ல சும்பன் என்ன பண்றான், தூதனை அனுப்புறான். இந்த மாதிரி போய் அவளை இது பண்ணிட்டு அவ மேல ஆசைப்படுறான், அதனால கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு கூப்பிட்டுன்னு வர சொல்றான். இவனும் போய் சொல்றான். அதெல்லாம் நடக்குமா? நடக்காது. விஜயலட்சுமி ரவிசங்கர் மேம். துவாம் பிராப்யதே காளிகயா சமேதாம். துவாம் பிராப்யதே காளிகயா சமேதாம். சோ இங்கேயும் அதே மாதிரி மேவ வந்து இம் பண்ணிட்டு ஏகைகஷ ஏகைகஷ சும்பகுணான் பிரபாஷ்ய. ஏகைகஷ சும்பகுணான் பிரபாஷ்ய. பத்னி பவாஸ்யேதி கிருதோபதேசாः. பத்னி பவாஸ்யேதி கிருதோபதேசாः. சோ தேசாஸ் இஸ் இருக்கு, அந்த இஸ் அடிச்சுட்டு விசர்க்கம் போட்டுக்கோங்க. தத் பிராதிகுல்யாத் குபிதா பபூவுः. தத் பிராதிகுல்யாத் குபிதா பபூவுः. त्वां प्राप्यते कालिकया समेताम् एकैकश शुम्भगुणान् प्रभाष्य पत्नी भवास्येति कृतोपदेशाः तत्प्रातिकुल्यात् कुपिता बभूवुः. त्वां प्राप्यते कालिकया समेताम् एकैकश शुम्भगुणान् प्रभाष्य पत्नी भवास्येति कृतोपदेशाः தத்பிராதிகுல்யாத் குபிதா பபூவுः. பியூட்டிஃபுல். சோ முதல் தூதன் வரா, இந்த மாதிரி எங்க தலைவர் இப்படியாக்கும் அப்படியாக்கும், அவரை கல்யாணம் பண்ணிண்டா நீ நன்னா இருக்கலாம் ஆவுன்ற. அப்போ அவ வந்து சொல்றா, இல்லவே இல்ல, நான் வந்து ஒரு இது வச்சிருக்கேன், ப்ராமிஸ் எனக்கே பண்ணிட்டு இருக்கேன். என்னை யார் யுத்தத்துல ஜெயிக்கிறாளோ அவளை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன். சோ தைரியம் இருந்தா உங்க அசுர தலைவனை என்னோட யுத்தத்துக்கு வர சொல்லு. இல்ல அப்படி பயந்தான் அப்படின்னா மரியாதையா பாதாள லோகத்துக்கு ஓடி போயிட சொல்லு. தேவர்களுக்கு அவளுடைய அந்த லோகத்தையும் அவளுடைய ஹவிர்பாகத்தையும் கொடுக்க சொல்லுன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுட்டான். வெங்கட் சார். शुम्भाज्ञया धूम्रविलोचनाख्यो. शुम्भाज्ञया धूम्रविलोचनाख्यो रणोद्यतः कालिकया हतोऽभूत्. रणोद्यतः कालिकया हतोऽभूत्. चण्डं च मुण्डं च निहत्य काली. चण्डं च मुण्डं च निहत्य काली. त्वत्पालजातद्रुधिरं पपौ च. त्वत्पालजातद्रुधिरं पपौ च. शुम्भाज्ञया धूम्रविलोचनाख्यो रणोद्यतः कालिकया रणोद्यतः कालिकया हतोऽभूत्. चण्डं च मुण्डं च निहत्य काली. त्वत्पालजातद्रुधिरं पपौ च. शुम्भाज्ञया धूम्रविलोचनाख्यो रणोद्यतः कालिकया हतोऽभूत्. चण्डं च मुण्डं च निहत्य काली. त्वत्पालजातद्रुधिरं पपौ च. பபௌல பபௌ. पपौ च. ओके, திருப்பி சொல்லணுமாக்கா? இல்ல. ஓகே ஓகே. சோ தூம்ரலோச்சனன் அவனை அனுப்பிச்சான், அசுரனை. அவனையும் வந்து கடைசியில யுத்தத்துக்கு போய் தேவி அவனை வதம் பண்ணினா. அதுக்கப்புறம் சும்பன் அனுப்பிச்சா. அவளையும் வந்து இது பண்ண முடியல. சும்பன்ல சாரி சண்டமுண்டனும் வந்து சேர்றா. அப்போதான் என்ன ஆறுது, அந்த கௌசிகி தேவியோடைய நெத்தி பொட்டுல இருந்து சக்தி வெளியாருது. அதுதான் காளி சாமுண்டிங்கிறவோ. அவ வந்து அவ ரெண்டு பேரையும் வதம் பண்ணிடுறான், அந்த ரத்தத்தையும் தானம் பண்ணிடுறான். வாணி ராமகிருஷ்ணன் மேம். வாணி இல்லையே குரூப்ல. இல்லையா? சரி. வைரலட்சுமி மேம். மேம் இருக்கேன் மேம். உதவும் மேம், ஏற்கனவே சொல்லியாச்சு. சரி. சாமுண்டிகேதி பிரதிதா ததஸ்ஸா.
சாமுண்டிகேதி பிரதிதா தஸ்ஸா சாரி தத்தா இல்ல ததஸ்ஸா தத்தசா. சாமுண்டி தத் சொல்லக்கூடாது, சாமுண்டி. சாமுண்டி ஓகே சாமுண்டிகேதி பிரதிதா ததஸ்ஸா त्वां रक्तबीजोधयुयुत्सुराप त्वां रक्तबीजो तद्युयुत्सुराप त्वां रक्तबीजोधयुयुत्सुराभ सुराप sorry ओके त्वां रक्तबीजो तयुयुत्सुराप युयुत्सु आप यद्रक्तबिन्दुद्भव रक्तबीज இல்லையே ஆமா இன்னொரு தடவை சொல்லிருங்க மேம் யத் ரக்த ஆக்சுவலா ரத்த பீஜ சங்கைர் அது வந்து ஃபுல்லா அதாவது அத்தனை ரத்த பீஜர்கள் திருப்பியும் தோன்றினா அப்படிங்கிறா. முடிஞ்சா இந்த லைனை ஃபுல்லா சேர்த்து சொல்லலாம். யத் ரக்த பிந்துத்பவ ரக்த பீஜ சங்கைர் ஜகத் வியாப்தமபூதசேஷம். சேஷம் ஓகே ரொம்ப கஷ்டமா இருக்கா? இல்ல சொல்லி பாக்குறேன் மேம் யத்ரத்த பிந்துத்பவ ரக்த பீஜ சங்கைர் ஜகத் வியாப்தமபூதசேஷம். கரெக்டா மேம்? இத பிரிச்சுக்கிறது வந்து யத் ரக்த பிந்துத்பவ ரக்த பீஜ சங்கைர் ஜகத் வியாப்த மபூதசேஷம் அப்படி பிரிச்சுக்கோங்க. ஓகே மேம். சொல்லட்டுமா மேம்? சொல்லுங்க ப்ளீஸ். சாமுண்டிகேதி பிரதிதா ததஸ்ஸா त्वां रक्तबीजोत युयुत्सुराप यत् रक्तबिन्दुत्पव रक्तबीज सङ्कैर्जगद्व्याप्तमभूतशेषम् चामुण्डिकेति प्रतिता ततस्सा त्वां रक्तबीजोध युयुत्सुराप यत् रक्तबिन्दुद्भव रक्तबीज சங்கைர்ஜகத் வியாப்த மபூதசேஷம். ஓகே. சோ அந்த சண்டமுண்டரோட ரத்தத்தை குடிச்சதுனால அவளுக்கு சாமுண்டா அப்படின்னு பேர் வந்தது. அந்த பேராலேயே அவ அந்த காளி பிரசித்தம் ஆனா. அடுத்தது இது யார் வரா? ரத்த பீஜன் வரான். பயங்கர யுத்தம் பண்றான். அவனுடைய வரம் என்னன்னா அவனுடைய ஒரு சொட்டு ரத்தம் நிலத்துல விழுந்தா அதுல இருந்து இன்னும் ரத்த பீஜன் உருவாவான் அப்படின்ற மாதிரி. சோ யுத்தம்ல அம்பாலோட யுத்தம் பண்ணும்போது அப்படி ரத்த குருதியா ஓடுறது அந்த யுத்த காலத்துல பார்த்தா அத்தனை ரத்த பீஜர்கள் அதுல இருந்து உண்டாக ஆரம்பிச்சா. அந்த லோகம் முழுக்க ரத்த பீஜ அசுரர்களா இருந்தா. நெக்ஸ்ட் உமாகுமார் மேம். பிரம்மேந்திர பாஷ்யாதிக தேவ சக்தி ब्रह्मेन्द्र पाश्याधिकदेव शक्ति कोट्योरणं चक्रुरराति संगैः कोट्योरणं चक्रुरराति संगैः तत्संगरं वर्णयितुं न शक्तः तत्संगरं वर्णयितुं न शक्तः सहस्रजिह्वोऽपि पुनः किमन्ये सहस्रजिह्वोऽपि पुनः किमन्ये ब्रह्मेन्द्र पाश्यादिकदेव शक्ति कोट्योरणं चक्रुरराति संगैः तत्संगरं वर्णयितुं न शक्तः सहस्रजिह्वोऽपि पुनः किमन्ये ब्रह्मेन्द्र पाश्यादिकदेव शक्ति कोट्योरणं चक्रुरराति संगैः तत्संगरं वर्णयितुं न शक्तः सहस्रजिह्वोऽपि पुनः किमन्ये. பியூட்டிஃபுல். சோ அத்தனை சக்திகளும் சேர்ந்தா. ஏன்னா இது வந்து வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மாவுடைய சக்தி, அது மாதிரி மும்மூர்த்திகளுடைய அவளுடைய சக்திகள், தேவர்கள் அத்தனை பேருடைய சக்திகள், திக்பாலகர்களுடைய சக்திகள் எல்லாம், பஞ்சபூதத்துடைய சக்திகள் எல்லாமே வந்து சேர்ந்து அந்த சக்தி படை இன்னும் பெருசாச்சு. அதே மாதிரி அசுர படை கோடிக்கணக்கான பேர்கள் இந்த பக்கமும் இருக்கா இந்த பக்கமும் இருக்கா. அந்த யுத்தம் வந்து
அப்படி ஒரு கோரமான யுத்தம், அதை வர்ணிக்க அந்த ஆதிசேஷனால கூட முடியாதுங்கிறா. அப்பேற்பட்ட ஒரு ஆஹ் உக்ரமான ஒரு யுத்தமாக அது இருந்தது. சுஜாதா மேம். ரணேதி கோரே விவ்ருதானநாசா. சுஜாதா மேம். இல்ல சுஜாதா இது இன்னைக்கு சைலண்ட் போட்டிருக்கா. சரி, சுதா பாலசுப்ரமணியன் மேம். நமஸ்காரம். நமஸ்காரம். रणेति घोरे विवृताननासा काली स्वजिह्वां खलु चालयन्ति. काली स्वजिह्वां खलु चालयन्ति त्वच्छस्त्रकृता किल रक्तबीज. त्वच्छस्त्रकृता किल रक्तबीज रक्तं पपौ गर्जनभीतदैत्या. रक्तं पपौ गर्जनभीतदैत्या रणेति घोरे विवृताननासा काली स्वजिह्वां खलु चालयन्ति त्वच्छस्त्रकृता किल रक्तबीज रक्तं पपौ गर्जनभीतदैत्या रणेति घोरे विवृताननासा काली स्वजिह्वां खलु चालयन्ति त्वच्छस्त्रकृता किल रक्तबीज रक्तं पपौ गर्जनभीतदैत्या. Thank you. இவளுடைய தேவியுடைய ஆக்ஞாப்படி சக்திகள் எல்லாரும் என்ன பண்றா, அசுரர்கள் தலைய சரமரியா வெட்டுறா. ஆனா அதுல இருந்து ஒரு சொட்டு ரத்தம் கூட நிலத்துல விழாத மாதிரி இந்த காளிகா தேவி என்ன பண்றா, தன்னுடைய வாயை திறந்து நாக்க ஃபுல்லா வெளியில நீட்டி அந்த ரத்தம் கீழே விழாம அவ எடுத்து குடிச்சுடுறா. அத்தனை ரத்தத்தையும் குடிக்கிறா. அப்படி ஒரு கர்ஜனை அவளுக்கு கர்ஜிக்கிறா. நெக்ஸ்ட் பலம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த ரத்த பீஜனுக்கு குறைஞ்சுட்டே வந்தது. கடைசியில அவனும் செத்துட்டேன். சுதா அசோக் மேம். நமஸ்காரம். त्वया निशुम्भस्य शिरो निकृत्तम्. त्वया निशुम्भस्य शिरो निकृत्तम्. शुम्भस्य तत्कालिकयापि चान्ते. शुम्भस्य तत्कालिकयापि चान्ते. अन्ये सुरास्त्वां शिरसा प्रणम्य. अन्ये सुरस्त्वां शिरसा ओके. अन्ये सुरास्त्वां शिरसा प्रणम्य पातालमापुस्त्वदनुग्रहेण. पातालमापुस्त्वदनुग्रहेण त्वया निशुम्भस्य शिरो निकृत्तं शुम्भस्य तत्कालिकयापि चान्ते अन्ये सुरास्त्वां शिरसा प्रणम्य पातालमापुस्त्वदनुग्रहेण त्वया निशुम्भस्य शिरो निकृत्तं शुम्भस्य तत्कालिकयापि चान्ते अन्ये सुरास्त्वां शिरसा प्रणम्य पातालमापुस्त्वदनुग्रहेण. சோ இதுல பிரதானமா சும்ப நிசும்ப வதம் அப்படிங்கிறது இருந்தாலும் இங்க அவ்வளோ டீடைல்ஸ் அதுல கொடுக்கல. அடுத்தது நிசும்பன் போனான், வதப்பட்டான். அதே மாதிரி சும்பன் போனா அவனையும் வதம் செய்தாள் தேவி. அவ்வளவுதான் இங்க மென்ஷன் பண்ணியிருக்கா. பண்ணிட்டு பாக்கி எல்லா அசுரர்களும் போய் அம்பாள்கிட்ட சரண் அடைஞ்சுட்டா. எங்களால ஏன்னா தலைவனே போயாச்சுன்னா அவ என்ன பண்ணுவா, சரி இப்போ ஓடு எல்லாம் பாதாள லோகத்துக்குன்னு உடனே கிடுகிடுன்னு அங்க போயிட்டா. சந்தோஷமா அங்க இருந்தா அந்த அம்பாளுடைய அனுகிரகத்தோட. மேம் எஸ்எஸ்னு யாரோ பேர் போட்டிருக்கா மேம். எஸ்எஸ் வாங்க. சுதா சிவகுமார் மாமியா? இல்ல அந்த மாமி இல்ல. சரி அடுத்தது போ. சௌமியா மேம். சௌமியா மேம். அப்ப ரொம்ப நாளாவே இந்த பேர்ல தான் பிரணம்ய. हते शुभे मारिपुषु प्रणम्य त्वां तुष्टुवु स्वर्गमगुः पुनश्च. त्वां तुष्टुः स्वर्गमगुः पुनश्च. ते पूर्ववद्यज्ञः विर्हरन्तो.
ते पूर्ववद्यज्ञहविर्हरन्तो भूमाववर्षन् जहृषुश्च मर्त्याः भूमाववर्षन् जहृषुश्च मर्त्याः हतेषु देवा रिपुषु प्रणम्य त्वां तुष्टुवुः स्वर्गमकुः पुनश्च ते पूर्ववद्यज्ञहविर्हरन्तो भूमाववर्षन् जहृषुश्च मर्त्याः हतेषु देवा रिपुषु प्रणम्य त्वां तुष्टुवुः स्वर्गमकुः पुनश्च ते पूर्ववद्यज्ञ sorry ma'am, ते पूर्ववद्यज्ञहविर्हरन्तो भूमाववर्षन् जहृषुश्च मर्त्याः. பியூட்டிஃபுல். சோ தேவர்கள் திருப்பியும் தேவலோகத்துக்கு போனா சந்தோஷமா இருந்தா, தேவியை துதிச்சா அவிர்பாகம் அவளுக்கு திருப்பியும் கிடைக்க ஆரம்பிச்சது. பூமியும் பூலோகமும் சுபிக்ஷமா இருந்தது, எல்லாரும் சந்தோஷமா இருந்தா அப்படின்னு சொல்லி முடிக்கிறா லாஸ்ட் இதுல. சௌமியா கணேசன் மேம். மாதர்மதியே ஹிருதி சந்திதம்ப मातर्मतीये कृति सन्तिदम्प दर्पाभिमा sorry दर्पाभिमानाद्यसुरा बलिष्ठाः दर्पाभिमानाद्यसुरा बलिष्ठाः निहत्य तान् देह्यभयं सुखं च निगद्य दान्तेयभयं सुखं च त्वमेव माता मम ते नमोऽस्तु त्वमेव माता मम ते नमोऽस्तु मातर्मतीये कृति सन्तिदम्प दर्पाभिमानाद्यसुरा बलिष्ठाः निगद्य दान्तेयभयं सुखं च त्वमेव माता मम ते नमोऽस्तु मातर्मतीये कृति सन्तिदम्प दर्पाभिमानाद्यसुरा बलिष्ठाः निगद्य दान्तेयभयं सुखं च त्वमेव माता मम ते नमोऽस्तु. ஓகே. சோ இங்க தேஹ்ய பயம்னு சொல்லக்கூடாது, அப்புறம் அம்பாள்கிட்ட பயம் கேட்கிற மாதிரி ஆயிடும். அபயம் கேட்கிறோம் நம்ம அவள்கிட்ட, அதனால தேஹ்யபயம் அப்படின்னு சேர்த்து சொல்லுங்க. சுகமும் இது தேண்டி அவள்கிட்ட சரணடையணும். சோ கடைசியில சொல்ற அசுர சம்பத்துக்கள் என்கிட்ட இருக்கிற அந்த அசுர சம்பத்துக்கள் எல்லாம் என்கிட்டேந்து போய் அந்த தெய்வீக சம்பத்துக்களான அந்த சாந்தம், அந்த நற்குணங்கள் அதெல்லாம் எனக்கு வரத்துக்கு நீதாமா எனக்கு அருள் புரியணும் அப்படின்னு சொல்லிட்டு நமஸ்காரம். சோ இந்த இது சரஸ்வதி அவதாரமா இருக்கிறதுனால கடைசியில சரஸ்வதி நமஸ்துபியம் சொல்லலாம், இல்ல யாக்குந்தேந்து சொன்னாலும் சொல்லலாம், உங்க இஷ்டம். பட் சிம்பிளா இருக்கிறதுக்கு சரஸ்வதி நமஸ்துபியம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்திர் பவத்து மே சதா அத சொல்லி ஓம் ஸ்ரீ மாத்ரே நமஹா சொல்லலாம். சோ இதுதான் சும்ப நிசும்பவதம் மகா சரஸ்வதி அவதாரம். ஒரு வாட்டி சொல்லிடலாம் ஃபுல்லா, டைம் ஆயிடுத்து இருந்தாலும் சொல்லி முடிச்சிடலாம். சோ இட் வில் பி கம்ப்ளீட். अथामरा शत्रु विनाश तृप्ताः चिराय भक्त्या भवतीं भजन्तः मन्दी भवद्भक्ति हृदक्रमेण पुनश्च दैत्याभिभवं समीयुः शुम्भो निशुम्भश्च सहोदरौ स्वैः प्रसादितात् पद्मभवात् तपोभिः स्त्रीमात्रवद्यत्वमवाप्य देवान् जित्वा रणे द्यूषतुरैन्द्रलोकम् भ्रष्टश्रियस्ते तु गुरूपदेशात् हिमाद्रिमाप्ता नुनुवुः सुरास्त्वां तेषां पुरश्चाद्रिसुता विरासीत् स्नातुं गता सा किल देवनद्यां तद्देहकोशात् त्वमजा प्रजाता
यतः प्रसिद्धा खलु कौशिकीति महासरस्वत्यभिधां दधाना त्वं राजसी शक्तिरितीर्यसे च हिमाद्रिशृङ्गेषु मनोहराङ्गी सिंहादिरूढा मृदुगानलोला श्रोत्राणि नेत्राण्यपि देहभाजां चकर्षिताष्टादश बाहुयुक्ता विज्ञाय शुम्भः किल दूतवाक्यात् त्वां मोहनाङ्गीं दयितां चिकीर्षुः त्वदन्तिके प्रेषयति स्म दूतान् एकैकश स्निग्धवचो विलासान् त्वां प्राप्यते कालिकया समेताम् एकैकश शुम्भगुणान् प्रभाष्य पत्नी भवास्येति कृतोपदेशाः तत्प्रातिकूल्यात् कुपिता बभूवुः शुम्भाज्ञया धूम्रविलोचनाख्यो रणोद्यतः कालिकया हतोऽभूत् चण्डं च मुण्डं च निहत्य काली त्वत्फालजातद्रुधिरं पपौ च चामुण्डिकेति प्रथिता ततः सा त्वां रक्तबीजोधयुयुत्सुराप यद्रक्तबिन्धूद्भव रक्तबीज सङ्घैर्जगद्व्याप्तमभूदशेषम् ब्रह्मेन्द्रपाश्यादिकदेव शक्ति कोट्योरणं चक्रुररातिसङ्घैः तत्सङ्गरं वर्णयितुं न शक्तः सहस्रजिह्वोऽपि पुनः किमन्ये रणेति घोरे विवृताननासा काली स्वजिह्वां खलु चालयन्ति त्वच्छस्त्रकृत्ता किल रक्तबीज रक्तं पपौ गर्जनभीतदैत्या त्वया निशुम्भस्य शिरो निकृत्तं शुम्भस्य तत्कालिकयापि चान्ते अन्ये सुरास्त्वां शिरसा प्रणम्य पातालमापुस्त्वदनुग्रहेण हतेषु देवा रिपुषु प्रणम्य त्वां तुष्टुः स्वर्गमगुः पुनश्च ते पूर्ववत् यज्ञहविर्हरन्तो भूमाववर्षन् जघृषुश्च मर्त्याः मातर्मदीये हृदि सन्ति दम्भ दर्पाभिमानाद्यसुरा बलिष्ठाः निहत्य तान् देह्यभयं सुखं च त्वमेव माता मम ते नमोऽस्तु। सरस्वती नमस्तुभ्यं वरदे कामरूपिणी विद्यारम्भं करिष्यामि सिद्धिर्भवतु मे सदा। ओम श्रीमात्रे नमः। யாராவது எண்டிங் சொல்லுங்க. मात्राहीनं तु यत् भवेत् तत्सर्वं क्षम्यतां देवि नारायणि नमोऽस्तुते। अन्यथा शरणं नास्ति त्वमेव शरणं मम तस्मात् कारुण्यभावेन रक्ष रक्ष महेश्वरी। सर्वं श्रीजगदम्बार्पणमस्तु। लोकाः समस्ताः सुखिनो भवन्तु सर्वे जनाः सुखिनो भवन्तु सर्वमङ्गलानि भवन्तु। ओम तत्सदिति। Thank you, mummy. Thank you. Namaskaram, mummy. Madam, 8th la Sumba. Thank you, ma'am. Thank you.